வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 31 மார்ச் மற்றும் 1 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஆமோன் மற்றும் காஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கர்பா மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். சாங் மற்றும் சந்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல் பிரதேஷ். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடப்பா, கோண்ட், மத்தியா, கிசான் மற்றும் ஒண்டா. தோண்டா கேஷவ் கார்வே 1958ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்க வார்காரேஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. குடியரசின் கருத்து அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1915ஆம் ஆண்டு பாம்பேல எஸ்பி சிங்கா தலைமையில நடந்துச்சு. உலக காடுகள் அறிக்கையை வெளியிடுறது உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. சண்டாக்பூ மேற்கு வங்காளத்தின் மிக உயரமான சிகரம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் ராஜீவ்காந்தி தலைமையில நடந்துச்சு. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகளின் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224ல சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற முதல் இந்திய பெண் PV சிந்து. ரம்பா கழகத்துக்கு இன்னொரு பேர் மானியம் கழகம். 1922ல இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில நடந்துச்சு. மியான்மருக்கு இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? அபே தாக்கூர். ஏவியேஷன் வீக் லாரேட்ஸ் விருதை வென்ற அமைப்பு எது? இஸ்ரோ. எந்த சிறுகோள் பெயர் ஜெயன் மூர்த்தி என மாறியது? 2005 EX 296. WTT ஃபீடர் பீரூட் 2 2024 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஸ்ரீஜா அகுல். கியா எந்த விண்வெளி ஏஜென்சியின் தொலைநோக்கி? யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. செனிகல் நாட்டின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? செனிகல் நாட்டுடைய புதிய அதிபர் பசிரோ டியோமே ஃபயே. பசிரோ டியோமே ஃபயே. டேனியல் நோபோவோ ஈக்குவடர் நாட்டுடைய ஜனாதிபதி. அஹ்மத் அவாத் பின் முபரக் ஏமன் நாட்டுடைய பிரதமர். பிரபாவோ சுபைட்டானோ இந்தோனேஷியா நாட்டுடைய ஜனாதிபதி. ஆசிப் அலி ஜர்தாரி பாகிஸ்தான் நாட்டுடைய அதிபர். தாமஸ் சுல்லியோ ஹங்கேரி நாட்டுடைய ஜனாதிபதி. முகமது முஸ்தபா பாலஸ்தீன் நாட்டுடைய பிரதமர். சைமன் ஹாரிஸ் அயர்லாந்து நாட்டுடைய இளம் வயது பிரதமர். லூயிஸ் மாண்டினீக்ரோ போர்ச்சுகல் நாட்டுடைய பிரதமர். டைம்ஸ் பவர் ஐகான் 2024 விருதை பெற்றவர் யார்? இந்த விருதை வாங்கினது விஜய் ஜெயின். விஜய் ஜெயின். பைரலால் சர்மா லட்சுமி நாராயணா சர்வதேச விருது வாங்கியிருக்காங்க. சரண் சிங், PV நரசிம்ம ராவ், MS சுவாமிநாதன் மற்றும் LK அத்வானி பாரத ரத்னா 2024 விருது வாங்கியிருக்காங்க. S சோம்நாத் KPP நம்பியார் விருது வாங்கியிருக்காங்க. பிரதீப் மகாஜன் மகாராஷ்டிரா பூஷன் விருது வாங்கியிருக்காங்க. சீனிவாசன் சுவாமி IAA கோல்டன் காம்பஸ் விருது வாங்கியிருக்காங்க. அமிதாப் கோஷ் எராஸ்மஸ் பரிசு வாங்கியிருக்காங்க. ரத்தன் டாடா PV நரசிம்ம ராவ் நினைவு விருது வாங்கியிருக்காங்க. உமா ரெய்லி மகாராஷ்டிரா கௌரவ விருது வாங்கியிருக்காங்க. உலகின் முதல் ஓம் வடிவ கோவில் எங்கு திறக்கப்பட்டது? இந்தியால பாலி அப்படிங்கிற இடத்துல திறந்திருக்காங்க. சோ பாலி அப்படிங்கிற இடம் ராஜஸ்தான் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கான ஆக்ஸ்போர்ட் மலேரியா தடுப்பூசியை அங்கீகரிக்கும் உலகின் முதல் நாடு கானா. மெல்லிய பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த உலகின் முதல் நாடு நியூசிலாந்து. தென்கிழக்கு ஆசியாவின் அதிவேக ரயிலான ஊஷ் அறிமுகப்படுத்தின நாடு இந்தோனேஷியா. மின்காந்த ரயில் துப்பாக்கியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஜப்பான். ஒரே பாலின திருமணத்தை பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு நேபாள். இந்தியாவின் ஜன் ஔஷதி முயற்சியில் இணைந்த முதல் நாடு மொரிஷியஸ். எந்த நாள் உலக பியானோ தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் 88வது நாள நாம உலக பியானோ தினம் அனுசரிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் பியானோல மொத்தம் எத்தனை கீபோர்டு இருக்கு, அப்படி கீஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தா 88. சோ அதனாலதான் 88வது நாள நம்ம உலக பியானோ தினம் அனுசரிக்கிறோம். February 1 இந்திய கடலோர காவல் படை நாள். February 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். February 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். February 21 சர்வதேச தாய்மொழி தினம். March 1
பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். திபெத்திய மான்களில் சட்டவிரோத வர்த்தகத்தை தடுக்க வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பணியகத்தால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை எது? ஆபரேஷன் சாஃப்ட் கோல்டு. ஆபரேஷன் சாஃப்ட் கோல்டு தொடங்கியிருக்காங்க. இது மூலமா இந்த விலங்குடைய வணிகத்தை தடுக்கலாம், இதை கொல்லப்படுறதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. துருக்கி மற்றும் சிரியாவுக்கு உதவ இந்தியா ஆபரேஷன் தோஸ்த் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியா நாடும் அமெரிக்கா நாடும் சேர்ந்து ஆபரேஷன் பார்டர் வால் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் ஆபரேஷன் கச்சாப் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை வெளியேற்ற இந்தியா ஆபரேஷன் விஜய் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கேரள மாநிலம் ஆபரேஷன் அமிர்தம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் ஆபரேஷன் சர்வசக்தி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஹைட்டியில் இருந்து இந்தியர்களை வெளியேற்ற இந்தியா ஆபரேஷன் இந்திராவதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வருமான வரித்துறையால் 564 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட வங்கி எது? பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரீசெண்டா இத்தனை கோடி அமௌண்ட் அபராதமா விதிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 2018 இருந்து 2019 வரைக்கும் டிஸ்அலோவன்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி இந்த அபராதத்தை விதிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய ரெப்போ விகிதம் 6.5%. நம்ம இந்தியாவுடைய ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.5%. மராத்தா ஷாக்காரி வங்கி காஸ்மோஸ் கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. கிராந்தி கூட்டுறவு வங்கி ரைட்டன் நகர கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அகோலா வணிக கூட்டுறவு வங்கி ஜல்கான் மக்கள் வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. ஃபின்கார் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. மறு மூலதன திட்டத்தின் ஒரு பகுதியா ஆர்ஆர்பிக்கு 6212 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு.